இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இந்த சரஸ்வதியை தயவு செஞ்சு வெளில கொண்டு வந்துருங்களேன்ப்பா, ஏன்ப்பா போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளார சரஸ்வதி தான் டார்ச்சர் பண்ணாங்கன்னா அதை பார்க்குற நம்மளையும் சேர்த்து வேறு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பி கூட்டு போய் அதை வந்து தண்ணியை ஊற்றி விட்டு தூங்க விடாமல் பண்ணுறதும், திருப்பி காரமான சாப்பாடை கொடுக்கறதும், இதை நீ சாப்பிட்டே தீரணும், உன் வயிற்றில் இருக்க குழந்தை இந்த பூமியை தொடரணும்னா வந்து இதை நீ சாப்பிட்டாகணும், ஆனால் இது வந்து நீ சாப்பிட்ற காரமான சாப்பாட்டுக்கு அது தொடாது அப்படின்னு அந்த ஜெயிலர் வேற பேச. ஒரு ஜெயிலர் வார்டனுக்கு அவங்க காசை வாங்கிட்டு தான் அதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு போய் கொடுத்தது 10,000 20,000 கொடுத்தாங்கன்னா இவங்க அதிகமாக காசை கொடுத்து தயவு செஞ்சு இப்படி பண்ணாதமான்னு சொல்லியிருக்கலாம். ஏலம் விடுற மாதிரி மாற்றி காசை கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இல்லை அர்ஜுனுக்கே தெரியாமல் காசை கொடுத்து நீ வந்து காசை வாங்கிக்கோமா, தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அங்கே ரெண்டு சைட்லையும் காசு வாங்கிட்டு திருப்பி வந்து அர்ஜுன் கிட்டக்க இல்லை நான் குடும்பப்படுத்தி தான் இருக்கேன், அவள் கஷ்டப்படுறாதான் அப்படின்னு மாதிரி போய் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு அந்தளவுக்கு மூளையெல்லாம் கிடையாது அர்ஜுனுக்கு அப்படின்ட்டு தமிழுக்கு அப்படிங்கிறத காமிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் வந்து கதையோட பேரே அர்ஜுன் ராகினியும் மாற்றிடலாம், ஏன்னா வந்து அர்ஜுன் எதுலையும் சிக்க மாட்டார் அப்படிங்கிறத வந்து உண்மைப்படுத்தும் விதமாக நம்ம முதல்ல பார்த்த ப்ரோமோவில் பரமன் தான் அந்த கொலையை செஞ்ச மாதிரி தான் காமிச்சாங்க. பரம வந்து கையில் கத்தி வச்சிருப்பாரு, அவர் தான் கொலையை பண்ணியிருப்பாரு. சரஸ்வதி ஓடி வரும்பொழுது வந்து கொடுத்து எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. மொத்தமாக அந்த இடத்துல வந்து கழிவர்தனோ இல்லை வந்து அவருடைய பையன் மதனோ வந்து ஹை மதன் உங்களுக்கு பேர் சொல்கிறோம் திருப்பி. ஸோ வந்து அந்த ஒரு சமயங்களில் இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூடே ஆகலை. ஆனால் திடீர்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அர்ஜுனையும் பரமனையும் மாட்ட விடக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து கழிவர்தனை தான் மாட்ட விடணும் அப்படின்னா அவர் வந்த கதையில் அவர் துரத்தி விட்டுறலாம் நம்ம அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த கதையில் திருப்பி அவங்க எஸ்கேப் ஆகிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ புது ப்ரோமோவில் என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து ஆடியோ ஆதாரத்தை மட்டும் வச்சு சரஸ்வதி வந்து நிரபராதின்னு சொல்ல முடியாது, அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே வந்து அந்த ஆடியோ ஆதாரத்தை நம்பாட்டி என்ன இன்னொரு வீடியோ ஆதாரம் இருக்குன்னு திடீர்னு இதை வந்து கொடுக்குறாரு தமிழ். அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ராகினியும் அவங்க இப்போ அந்த கமலா பாட்டியும் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா எங்களை வந்து கொலை பண்ண வர்றது கழிவர்தனும் இவங்க தான் பரமனும் தான் எங்களை கொல்ல பார்த்தாங்க, நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அனுப்பின ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த வீடியோ ஆதாரத்தை பாக்கெட் இந்த வீடியோ நான் வந்துச்சுல மறந்துட்டேன், வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சு, டவுன்லோட் பண்ணாம விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை தமிழ் எடுத்து அதை இப்போ போட்டு ஒரு பேசாம நினச்ச மேனிக்கு குற்றவாளி கொண்டு போறாரு வராரு, குற்றவாளி கொண்டு போறாரு வராரு, நானே வாதாடுவேன் அப்படிங்கிறாரு. லாயருக்கு படிச்சவங்களாம் பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இவர் காமிச்சதுக்கப்புறமா இப்படியா இதை சொல்ல மாட்டீங்களே ஜி முன்னாடியே அப்படின்ட்டார் ஜட்ஜ் வேற ஒரு பக்கம் அப்படின்ட்டு. ஓகே தீர்ப்பை மாற்றி சொல்லு நாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா கழிவர்தான் மதன் 2 பேர் குற்றவாளி கொண்டுக்குவாங்க, நீங்கள் 2 பேர் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரபராதியான சரஸ்வதியை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. சரஸ்வதி அப்படியே வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வெளில வந்து சந்தோஷமாகி உன் புருஷன் உன்னை காப்பாற்றுவான்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு தான் வயிற்றில் இருக்க குழந்தையெல்லாம் வந்து பார்த்து பேசின்னு சம்பவங்கள்லாம் நடந்தது. இப்போ நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா அர்ஜுன் சிக்கனாரா இல்லையா, அதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த விஷயத்தில் வந்து கழிவதன் மேலே ஏறினதுக்கப்புறமா இந்த எல்லா பிளானையும் போட்டு கொடுத்தது அர்ஜுன் தான், எங்கள் மேலே மட்டும் இது இல்லை, அவங்க தான் பண்ணாங்க, நாங்கள் பண்ணலை அப்படின்னு அர்ஜுனை கோத்து விட அதனால் அர்ஜுன் இதில் சிக்கிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் ராகினிகிட்ட போயிட்டு பார்த்தியா அவன் புருஷனோட உண்மையான சுயரூபத்தை வார்டனுக்கு காசு கொடுத்து என் மனைவியை டார்ச்சர் பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், எல்லாம் அவன் தான் செஞ்சான், தயவு செஞ்சு அவனை நம்பாமல் ஒழுங்காக வந்து எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ராகினிகிட்ட வந்து சொத்துக்களெல்லாம் திருப்பி வந்து பறித்து வெள்ளப்போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு அர்ஜுனை துரத்தி விட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை பண்ணாமல் கதை போகுது இல்லை, எப்படியோ வந்து டிஆர்பியில் கடைசி இப்போ மேலே 4வது 5வது பொசிஷனில் இருந்தோம், கீழே 3வது பொசிஷன், கீழேருந்து 3வது பொசிஷனுக்கு வந்துட்டோம், கடைசி பொசிஷனுக்கு போகிறது எப்படின்னா நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கிழக்கு வாசலும் அப்புறம் வந்து சக்தி வேலும் தான் இருக்குது. அதனால் அது ரெண்டையும் தாண்டி கீழே போகணும். அப்படி அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அர்ஜுனையும் பரமனையும் மாட்ட விடாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொண்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா எப்பா சாமி ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்குலாம் சலிப்பாயிடும். ஏற்கனவே பாதி பேர் இன்னும் இந்த சீரியல் நான் இன்னுமா பார்க்குறீங்க, நான் பார்க்குறதே இல்லையே அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. அதை மீறி மாற்றி அமைக்கணும் அப்படின்னா ஒன்று கதையை சீக்கிரமாக ஒரு சுபமாக முடிக்கணும். இல்லை அப்படின்னா அர்ஜுனை மாட்ட வச்சு நீங்கள் புதுசாக ஒரு வில்லனையோ வில்லியை கூட கொண்டு வந்து புது கதைக்களமாக கூட கொண்டு போய்க்கிங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தமிழும் சரஸ்வதியும் சீரியலில்